உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போது ஒரு 30 ml ஆயில் ஊற்றுவோம். என்ன சமையல்? சொல்லும்போது எங்கடி போனேன். இப்போ ஆயில் போட்டாச்சா. இப்போ வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் கூடவே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம். நீங்கள் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாங்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், செஞ்சதும் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால் வந்து ஒரே ஒரு வெங்காயம் போடுங்க, சரியாக இருக்கும். இதிலே வந்து இப்போ நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஈச் 1 கிராம் போடுறோம். போடுங்க, அப்படியே போடுங்க. எஸ், அந்த ஒரு ஸ்பேடு இருக்குது, எங்கே கலக்குறதுலாம் முதலே கலக்குங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம தக்காளி போடுவோம். ஒரே ஒரு தக்காளி போடுங்க போகிறோம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. தக்காளி மசியட்டும். சின்னதாக ஒரு ஹெல்த் டிப்ஸு, யாருக்கெல்லாம் கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹிமாலயன் உப்பு ஒரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ரொம்ப கால் வலி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் ஹிமாலயன் சால்ட். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்டு போடுவோம், அதுவும் ஹிமாலயன் சால்ட்டு. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கணும், மசியணும் கிட்டத்தட்ட. கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி போட்டிருக்கேன். சிம்மிலே இருக்கட்டும். சிம்மில் இருக்கும்போது நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ். வா, செம்ம அரோமா. நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் மஷ்ரூம்க்கு பண்ணுறேன். நீங்களும் இதே ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு தொக்கு ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு தொக்கு வந்து நல்லா அந்த எண்ணெயோடு எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலே வந்து தட்டு மூடி வைப்போம். ஃபைவ் மினிட்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுப்போம். தக்காளி இன்னும் மசியணும். தக்காளி மசியலாம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வைப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எப்படி மசிஞ்சு இருக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஒரு 70% வந்து வெந்திருக்குது. இப்போது ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மஷ்ரூம் போடுவோம். போட்டு ஒரு சின்னதாக ஒரு மிக்ஸ். முக்கியமாக இந்த மஷ்ரூம்க்கு வந்து தண்ணி ஊற்றாதீங்க, அதுலேயே தண்ணி விடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். இதை போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் தட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிட்டா போகிறோம். உங்களுக்கு மஷ்ரூம் ட்ரை ரெடி. 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணியை ஊற்றலைங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இப்படியே நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, பூரி இதில் வச்சு சாப்பிடலாம். இல்லை நான் தொட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே வந்து நீங்கள் ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு எங்கள் வீட்டில் இந்த தண்ணி தான் வேணும்னு சொன்னாங்க, அதனால் அப்படியே இருக்கட்டும். வாவ், எஸ், பர்ஃபெக்ட். இப்போ தட்டை மூடி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வந்து அருமையான ஒரு மஷ்ரூம் கிரேவி கிடைக்கும். நீங்களும் இதே ரேஷியோவில் இதே மாதிரி செய்து என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட் எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிப்பியில் புதுசாக உங்களை சீக்கிரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய். பாருங்க, இப்போ வந்து ஒயிட் ரைஸ்க்கு நம்ம மஷ்ரூம் கிரேவி போட போகிறோம். போட்டு எங்கள் ஆற்றுல சாப்பிட போகிறாங்க. வாரே வா, செம்ம அரோமாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த மைல்டு கிரேவி
அப்படி வச்சு முக்கியமாக இதில் வந்து கொஞ்சம் நெய் போட போகிறோம். இந்த அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போது எங்கள் வீட்டில் சாப்பிட்டு சொல்லுவாங்க அவங்க. வாங்கம்மா சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நல்லா இருக்கு. அப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஷ்ரூம் நான் ஜாஸ்தி சாப்பிட்டதே இல்லை. எனக்கு மஷ்ரூம் சாப்பிட்டும் பழக்கம் இல்லை. ஓகே, நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணீங்க இல்லையா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, ஆமாம். அப்போ தான் நான் மஷ்ரூமே சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகே, அந்த பேங்காக் மஷ்ரூமா? ஓகே, இது வந்து இந்தியன் மஷ்ரூம். நல்லா இருக்கா? இது வந்து நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சூடு ரொம்ப ஜாஸ்தி. எஸ், தேங்க்ஸுங்கப்பா. நன்றி. மீண்டும் வருகிறோம்.